இயேசு என்ன மன்னிக்கிறார்னு சொல்லி இயேசுவோடு கூட இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்ட பிறகு நான் பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன்றது இல்ல மீனிங். எனக்கு இந்த வீக்னஸஸ் இருக்கு, எனக்கு இந்த பலவீனங்கள் இருக்கு. ஆனால் அவர் திருப்பி என்ன மன்னிக்கிறார், திருப்பி ஏத்துக்கிறார், பலப்படுத்துறாரு. அவரோடு கூட இணைஞ்சு கரெக்டா அவரை கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. கேள்வி என்ன தெரியுமா? அவர் என்ன விட மாட்டார்ன்ற தைரியத்துல நீ துணிகரமா பண்றியான்னு சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் அப்படி ரொம்ப அழுது ஆராய்ச்சி ஒப்பு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு ஒரே ஒரு நாள் 24 hours தாண்டி இருக்காது. மண்டே மறுபடியும் பழைய பாவத்துல போய் நிற்போம். கேட்டா நம்ம இயேசுவை நேசிக்கிறோம்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய். ஒரே கேள்வி மட்டும்தான், நீ ஏமாத்துக்காரனா இல்ல உண்மையா இருக்க? ஏமாளக்காரனா இருப்பாயானால் உனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. அதே நேரத்துல இயேசுவை போல வாழணும்ன்ற வைராகத்துல வாழ பயிற்சி செய்யறேன். சின்ன சின்ன பலவீனங்கள் தான் இடறேன் பாஸ்டர், அது என் வாழ்க்கையில் ரெகுலரா இல்ல. நானே யோசிக்காத ஏதாவது தருணத்துல நான் மிஸ் பண்றேன் பாஸ்டர். நான் சொல்றேன் தட் இஸ் ஓகே. அது ஆண்டவர் மன்னிக்கிறார். நீ துணிகரமா பண்ணாலும் மன்னிக்கிறார். நான் மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லல, ஆனா அவர் மன்னிக்கிறாரு. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்ல நீ உண்மையா இல்ல, நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லவே முடியாது.